மனதோடு நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வெற்றி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா தோல்வி அப்படின்னா ரொம்ப துவண்டு போய் அமைதியா உட்காந்துருவோம். எல்லோரோட வாழ்க்கையிலையும் எப்பயுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய விருப்பம். ஆனா தோல்வி அப்படின்றது நமக்கு எப்பயுமே பிடிக்காத ஒரு விஷயம். தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வெற்றி பெற்றவங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோல்வி அடைஞ்சு உட்கார்ந்தவங்கள யாருக்குமே பிடிக்காது. பல வகையான தோல்விகள் அடைஞ்ச பிறகுதான் வெற்றி எல்லா மனிதர்களுக்குமே கிடைக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு உடனே வெற்றி கிடைச்சிரும். அப்படி ஈஸியா வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அந்த வெற்றியோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். தோல்வி அப்படின்றது ரொம்ப கடுமையான ஒன்று. அது நம்மளுடைய மனசுலயும் சரி உடம்புலையும் சரி பலவிதமான வழிகளை உணர்த்தும். சில நேரங்கள்ல தோல்வி மரணத்தை விட ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அந்த தோல்வியில இருந்து நம்ம எப்படினாலும் வெளியே வந்து நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுமே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும். சில நேரம் பயம் வரும். இந்த தோல்வியில இருந்து நம்மளால மீண்டு வரவே முடியாதோ அப்படின்ற அந்த பயமும் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம தோல்வி அடைகிறப்ப நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. அந்த பிரிவோட வலியும் அதிகமாகும். மொத்தத்துல வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்கள நாம யாருமே திரும்பி பார்க்கறதும் கிடையாது. தோல்வி என்பது முடிவு இல்லை. இந்த உலகத்துல வெற்றியை சத்தமா கொண்டாடி எல்லாருமே வாழ்த்துறாங்க. ஆனா தோல்வி பெற்ற ஒரு மனுஷனை அவனுடைய தோல்வி அந்த வெற்றிக்கான ஒரு படிதான் அப்படின்றத மறந்து அவனை துன்புறுத்துறாங்க. உண்மையை சொல்லணும்னா தோல்வி அப்படின்றது வீழ்ச்சி கிடையாது. தோல்வி அடைஞ்சா மறுபடியும் முயற்சி செஞ்சா நம்ம வெற்றி பெற முடியும். தோல்வி இறுதிக்கட்ட நிலையே கிடையாது. பல முயற்சிகள் எடுக்க எடுக்க அது வெற்றியின் படிகளா மாறிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், எப்படி நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத நம்மள சிந்திக்க வைக்கும். துவண்டு உட்கார்ந்தா இந்த சிந்தனை நமக்கு வரவே வராது. தோல்வி அடைஞ்ச உடனே துவண்டு உட்காராம எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும். நிதானமா சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிறப்ப நம்ம விட்ட இடத்த நம்ம பிடிப்பதற்கான வழிவகைகள் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைகள்கிட்டையும் நம்ம தோல்வியை பற்றி கற்றுத்தரணும். தோல்வியிலிருந்து அவங்களுடைய வெற்றியை நோக்கி அவங்களை போக வைக்கிறதுக்குரிய வழிவகையை நம்ம சொல்லித்தரணும். எப்பயுமே நம்மளுடைய குழந்தைகளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம், வெற்றி மட்டும்தான் பெறணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட குழந்தைகள் முதல்ல தோல்வி அடைகிறப்ப அப்படியே துவண்டு உட்காந்துருவாங்க. அவங்கள தேற்ற முடியாது. சின்ன சின்ன தோல்விகளை நாமளே கொடுத்து அதிலிருந்து அவங்களுடைய வெற்றியை நோக்கி அவங்களுடைய பயணத்தை நம்ம தொடங்கி வைக்கணும். அப்படி பழகிறப்ப அவங்களுக்கு தோல்வி அப்படின்றது இயற்கையான ஒன்று. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. மனதோடு நான் உங்கள் அன்பு.